பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. யாத்திராகமம் 13:12. கற்பந்திருந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீச்சனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு அழகான வசனம் பாருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் பாருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அது என்னுடையதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். மோசேக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். மோசே ஜனங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்துருக்கா பாருங்க. இந்த அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதை நீ பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையதுன்னு சொல்லுகிறார் பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் அவங்க தன்னை கழுவி கொண்டாலே அது பரிசுத்தமாக எண்ணுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம எப்படி பிள்ளைகளை பரிசுத்தமாக்க முடியும்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தை அவங்களுக்கு போதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்கள பரிசுத்தப்படுத்தும். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மிருக ஜீவன்களிலும் முதல் பலனை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. அப்போ எனக்கு முதல் பிள்ளை பெண் பிள்ளை தான், அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண் பெண் இருவருமே சமமாக தான் சொல்லப்பட்டிருக்குது. பெண் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வருகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் கனப்படுத்துனீங்கன்னா ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தில் அவர் கனப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு உயர்வை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.